ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 13 வேர் ஹவுசிங் அந்த சாப்டர் பார்த்தோம் இல்லையா. வேர் ஹவுசிங் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை, அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது குடோன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு தான் என்னென்னு பேர், வேர் ஹவுசிங் அப்படின்னு பேர். ஓகேயா. போன லாஸ்ட் கிளாஸில் வேர் ஹவுசிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், மீனிங்ஸ் பார்த்தோம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வேர் ஹவுசிங்க்கும் வேர் ஹவுஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நீடு ஃபார் வேர் ஹவுசினுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன், நிறைய அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்க வேர் ஹவுசிங் தேவை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ், அதாவது ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கமாடிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர் ஹவுசஸ் நம்ம செட் பண்ணணும், அதனால் வேர் ஹவுஸ் அதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சீசனல் ப்ராடக்ட், ஒவ்வொரு சீசனுக்கு மட்டும் விளையிற சில ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம என்ன சீசன் இல்லாத டயத்தில் அந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண வேணும் இல்லையா, அதுக்காண்டி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேர் ஹவுசிங் பார்த்தோம். ரெகுலராக ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் சீசனில் மட்டும்தான் சேல்ஸ் ஆகும் சில ப்ராடக்ட்ஸு. அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, அதுக்கு வேர் ஹவுசிங் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ப்ராக்சிமிட்டி டு ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ். ஓகேயா, அதாவது உற்பத்தி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற மையங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான அந்த அருகாமையில் நம்ம என்ன இருக்கணும், வேர் ஹவுசிங் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் இல்லையா. இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ், அதான் வேர் ஹவுசஸ்னுடைய டைப்ஸ், வகைகள் பார்க்க போகிறோம். ஓகேயா. Types of warehouses can be classified as follows. அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிறது வேர் ஹவுசஸ்னுடைய வகைகள் பார்க்க போகிறோம். அந்த வேர் ஹவுசஸ் வகைகளை நம்ம இப்போ வரிசையாக கீழே கொடுத்துருக்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது ஓனர்ஷிப் அடிப்படையில், ஓனர்ஷிப்னா உரிமை தெரியும் இல்லையா, உரிமையின் அடிப்படையில் வேர் ஹவுசஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேயா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோர்டு, அதாவது பொருட்கள் இருக்கு இல்லையா, பண்டங்கள் பொருட்கள்னு சொல்லணும், அந்த பொருட்களின் தன்மைகளின் அடிப்படையில் வேர் ஹவுசஸ். ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் அடிப்படையில் வேர் ஹவுசஸ் பார்க்க போகிறோம். அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் வேர் ஹவுசஸ் இருக்குது. அதே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ் பேஸில் நம்ம வேர் ஹவுசஸ் பார்க்க போகிறோம் செகண்டில். ஓகேயா. ஃபஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வேர் ஹவுசஸ், அதாவது தனியாருடைய வேர் ஹவுசஸ். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வேர் ஹவுசஸ், அரசாங்கத்தினுடைய வேர் ஹவுசஸ். பப்ளிக் வேர் ஹவுஸ், அந்த அரசாங்கத்தில் வேர் ஹவுசஸ்னால் தக்காளியெல்லாம் அதிகமாக விளையுதுன்னா அந்த தக்காளியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதனுடைய அந்த கண்டிஷன்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ், அதாவது தக்காளியுடைய அந்த தன்மைக்கு ஏற்றது மாதிரி அது கெடாமல் இருக்கிறதுக்கு அதை ஜூஸ் பண்ணி அதை மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய வேர் ஹவுசஸ்லாம் நிறைய இருக்குது, கவர்மெண்ட்லேயே இருக்குது. ஓகே, அது இல்லாத நேரத்தில் அந்த சாஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இப்போ பண்ணுறாங்க, அது மாதிரி. ஓகே, அதான் கவர்மெண்ட் வேர் ஹவுசஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் வேர் ஹவுசஸ், பொது பண்டகசாலைன்னு சொல்லுவாங்க, அதாவது பப்ளிக் வேர். கோஆப்ரேட்டிவ் வேர் ஹவுசஸ், இது கூட்டுறவு மூலமாக, அதாவது கூட்டுறவு பண்டக காப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாண்டட் வேர் ஹவுசஸ், அதாவது பிணைக்காப்பு பண்டக காப்பகங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் பாண்டட் வேர் ஹவுசஸ். இது ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி, உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் வேர் ஹவுசஸ், அதாவது நிறுவன முறை வேர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர் ஹவுசஸ். டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு வேர் ஹவுஸில் வச்சு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேயா, அது பிரித்து அனுப்புகிறது. ஓகே, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர் ஹவுசஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது ஓனர்ஷிப் அடிப்படையில். ஓகே, ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். நெக்ஸ்ட்டு உள்ள இது பார்த்திங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோர்டு. கமாடிட்டி, அதாவது பொருட்களினுடைய தன்மையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் வேர் ஹவுசஸ், அது வேர் ஹவுசஸ், பொதுவான வேர் ஹவுஸ். ஸ்பெஷல் கமாடிட்டி வேர் ஹவுஸ், அது சில பொருட்கள் ஸ்பெஷல் கமாடிட்டி, இப்போ கிளாஸ் எல்லாம் இருக்குன்னா கிளாஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப சேஃப்டியாக வைக்கணும் இல்லையா, அது மாதிரி. ஓகேயா. இப்போ ப்ராடக்டினுடைய அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, தன்மை, அதுக்கேற்றது மாதிரியான வேர் ஹவுசஸை செட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கமாடிட்டி வேர் ஹவுசஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு கோல்டு ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர் வேர் ஹவுசஸ், அதாவது இப்போ ஃபாரின் சாக்லேட்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இது அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர், கூலிங் இது வேணும் இல்லையா, கூலிங் ஸ்டோரேஜ் வேணும், அந்த மாதிரி இதெல்லாம் வேர் ஹவுசஸ் செட் பண்ணுறது. ஓகேயா, கமாடிட்டிஸ்க்கு ஏற்றது மாதிரி அந்த பொருட்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கிளைமேட் கண்ட்ரோல்டு வேர் ஹவுசஸ். ஓகே, கிளைமேட் கண்ட்ரோல்டு வேர் ஹவுஸ்னால் கண்ட்ரோல், அதாவது இந்த தட்பவெப்ப நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தட்பவெப்ப நிலையை கட்டுப்பாட்டு, அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வேர் ஹவுசஸ். ஓகேயா, இந்த அப்பப்போ கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான வேர் ஹவுசஸை செட் பண்ணுறது. ஓகேயா, இதுதான் பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓனர்ஷிப் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் வேர் ஹவுசஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேயா. அதாவது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் வேர் ஹவுசஸ்.
ப்ரைவேட் வேர்ஹவுசஸ்னால் தனியாருடைய வேர்ஹவுசஸ். ஓகேயா, தனியார் தொழில் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுடைய வேர்ஹவுசஸ். ப்ரைவேட் வேர்ஹவுசஸ் ஆர் பில்ட் ஆன் ஓன் பை ப்ரைவேட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இன் ஆர்டர் டு ஸ்டோர் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் பை தம். They are exclusively for their use and are not meant for other manufacturing or business units. அதாவது வந்து இந்த ப்ரைவேட் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த ப்ரைவேட் தனியார்கள் இருக்காங்களே, தனியார் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்துவாங்க. அந்த பிஸ்னஸுக்கான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ட்ரேடு நிறுவனங்கள், அதாவது வணிக நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வணிக நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய பொருள்களை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணி வைப்பதற்காக ப்ரைவேட்டாஸால் உருவாக்கப்பட்ட வேர்ஹவுசஸ் தான் இந்த ப்ரைவேட் வேர்ஹவுசஸ். அது தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்படுகிற வேர்ஹவுசஸ் தான் இந்த ப்ரைவேட் வேர்ஹவுசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ஷன்ஸை மட்டும், சொந்த நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராடக்ட்ஸை வைக்கிறதுக்கு மட்டுமே இந்த வேர்ஹவுசஸை அவங்க பயன்படுத்துவாங்க. ஓகேயா, வெளியே உள்ள வியாபார நிறுவனங்களுக்கோ அல்லது அவற்றினுடைய அந்த சொந்த பயன்பாட்டிற்காக மட்டும்தான். ஓகேயா, பிற உற்பத்தியாளரோ அல்லது வியாபாரிகளோ வந்து அந்த வேர்ஹவுசஸ் அவர்களுக்காக அது உருவாக்கப்பட்டது அல்ல. ஓகேயா, பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ். ஓகேயா, கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ்னால் அரசினுடைய வேர்ஹவுசஸ், அரசால் உருவாக்கப்பட்ட வேர்ஹவுசஸ். தே ஆர் created and operated by the government to implement the programs of the government. The services mostly available to government only. A detailed study on all the above warehouses is given at the end of this chapter. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரசினுடைய பிளானிங் இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு அரசு வந்து இந்த அந்த வேர்ஹவுசஸை என்ன செய்யும், உருவாக்கும். ஓகேயா, இது வந்து உருவாக்கி அதாவது அரசே இந்த வேர்ஹவுசஸை உருவாக்கி நடத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய சர்வீசஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு உடைய துறைகள் இருக்குல்லையா, அரசு துறைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அது அரசினுடைய இந்த வேர்ஹவுசஸ் எல்லாமே அரசு துறைகளுக்குரிய ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க கொள்ள அதுக்கு தான் அது மட்டுமே இது வந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லுது. ஆனால் அனைத்து வகையான அரசு வேர்ஹவுசஸுமே அனைத்து விதமான அரசு வேர்ஹவுசஸ் பற்றிய இந்த எக்ஸ்பிளைன் விரிவான விளக்கம் இந்த 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 லெசனில் நம்ம கடைசியில் பார்க்கலாம், கொடுத்துருக்காங்க. ஓகேயா, எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகேயா, அதில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கா. மேக்ஸிமம் வந்து அரசினுடைய நிறுவனங்கள், அரசு உடைய ஸ்டாக்ஸு ப்ராடக்ட்ஸு, அரசு இந்த ரேஷன்லாம் வாங்குறாங்க, ரேஷனுடைய அரசுடைய நெல் வாங்குறாங்க இல்லையா, மொத்தமாக ஹோல்சேல் எல்லாம் மொத்தமாக அரசு விவசாயிகிட்ட நெல்லெல்லாம் வாங்குது இல்லையா, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற எல்லா நிறுவனமுமே வந்து எல்லா வேர்ஹவுசஸுமே அரசினுடைய வேர்ஹவுசஸ் தான். ஓகேயா, அதுதான் வந்து அரசு வேர்ஹவுசஸ் அப்படின்னு, அதாவது கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா, இது பப்ளிக் வேர்ஹவுசஸ்னால் பொதுவான வேர்ஹவுசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, இட் இஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக் அட் லார்ஜ். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், especially small and medium scale units, cannot afford to have their own warehouses. They may be owned by an individual or some agency. These warehouses operate as per the rules and regulations formed by the government. அதாவது வந்து இது வந்து பெரிய லெவலில், அதாவது இந்த பப்ளிக் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பொதுமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வேர்ஹவுசஸ் தான் இந்த பப்ளிக் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறது. அதாவது சிறிய மற்றும் இந்த நடுத்தரமான இது வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, வணிக நிறுவனங்கள், அதாவது ரொம்ப ஸ்மால் சைஸ் வணிக நிறுவனங்கள், ஒரு மீடியம் சைஸ் வணிக நிறுவனங்கள், இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவிலான வேர்ஹவுசஸ் வந்து அவங்களால வந்து உருவாக்க முடியாது, சொந்தமாக அவங்களால வச்சுக்க முடியாது, அவங்களால சொந்தமாக வேர்ஹவுசஸ் அமைக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற அந்த வணிகர்களுக்காக உருவாக்கப்படுறது தான் இந்த மாதிரியான பப்ளிக் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறது. அதனால் இந்த பப்ளிக் வேர்ஹவுசஸ் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரியான வேர்ஹவுசஸ் அந்த நடுத்தர மக்கள், சிறு வியாபாரிகள் இவங்களுக்காக உருவாக்கப்படுறதுனால அவங்க இந்த வேர்ஹவுசஸை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு. மேலும் தனிநபர் அல்லது நிறுவனங்கள் அமைக்கப்படுபவை இந்த வேர்ஹவுசஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படுகின்ற வேர்ஹவுசஸ். ஓகேயா, அந்த தனியார் வேர்ஹவுசஸ் மாதிரி இருக்காது. ஓகே, தனியார் அல்லது நிறுவனங்கள் அமைக்கப்படுவது இல்லாமல் இது வந்து அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உருவாக்கப்படுகின்ற வேர்ஹவுசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நாம் பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ்னால் இந்த கூட்டுறவு வேர்ஹவுசஸ் அப்படின்றது, இந்த கூட்டுறவு சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுகளால் உருவாக்கப்படுகிற வேர்ஹவுசஸ். அதனால தான் இது கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேயா, தேர் ஆர் வேர்ஹவுசஸ்
owned and managed by the marketing cooperative societies or agricultural cooperative societies. They are set up to provide warehousing facilities to their members. Examples: National Cooperative டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ், அதாவது என்சிடிசி அப்படின்னு பேர். இந்த வேர்ஹவுசஸ், இந்த கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறத, இந்த வேர்ஹவுசஸை ஏற்படுத்தி அந்த மெயின்டெனன்ஸ் நிர்வகிக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து முழுக்க முழுக்க அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியால் நடத்தப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க. விவசாய மக்களுக்காக ஏற்படுத்தப்படுகிறது இல்லையா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு, அந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே ஏற்படுத்தப்படுகிற அந்த மாதிரி ஏற்படுத்தப்படுகிற சொசைட்டிக்கு பேர் தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அவங்களால் நிர்வகிக்கப்படுகின்ற வேர்ஹவுசஸ் தான் அந்த கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இது விவசாயிகள் இருக்காங்களே, அந்த விவசாயிகள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள், அவங்க வந்து இந்த மாதிரி வேர்ஹவுசஸை வந்து என்ன செய்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. மேலும் இந்த மாதிரியான வேர்ஹவுசஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸுடைய வசதிக்காக அமைக்கப்படுகிற வேர்ஹவுசஸ் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிற. எடுத்துக்காட்டாக நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ், தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் இது என்சிடிசி. இது வந்து இந்த விவசாய மக்களுக்காகவும் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உள்ள மெம்பர்ஸுகளுக்காகவும் உருவாக்கப்படுகின்ற வேர்ஹவுசஸ். ஓகேயா, அதான் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ். பவுண்டட் வேர்ஹவுசஸ். பவுண்டட் வேர்ஹவுசஸ் ஆர் தோஸ் warehouses which are licensed by the government to accept storage of imported goods which are not cleared due to non-payment of customs duty by the importer. அதாவது வந்து இந்த பவுண்டட் வேர்ஹவுசஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு வேர்ஹவுசஸ். ஓகேயா, அதாவது அரசிடம் பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த இம்போர்ட் ஆகுதுல ப்ராடக்ட், இம்போர்ட் ஆகிற ப்ராடக்டை அந்த ப்ராடக்ட்ஸை வந்து இந்த கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒன்று கட்டுவாங்க. இம்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது இப்போ ஷிப்பில் வந்து இறங்குதுன்னா, இங்கே ஹார்பரில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குதுன்னா ஏர்போர்ட்டில் அங்கே வந்து ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒன்று கட்டிட்டு தான் அந்த பொருட்களை வெளியே கொண்டு வரணும். அப்போ அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுறது வர அந்த இம்போர்ட்டட் குட்ஸை வைக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேயா, அதுதான் என்னது, இந்த பவுண்டட் வேர்ஹவுசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, தேங்க்யூ. பார்த்திங்கன்னா, the branding can be undertaken in the warehouses itself. Bank loans can be obtained by the submitted the receipt issued by these warehouses as collateral security. Strict supervisions and control is imposed by the customs authorities on their operations and functionings. இதனுடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.